ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே திரும்பினாலும் ஏஐ ஏஐ ஏஐ. நீ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் ஏஐயோடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அது ஃபார்மர்லேருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து ஹெல்த் கேர்லேருந்து எல்லா ஃபீல்டுலையுமே ஏஐயோடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் இந்தியா ஒரு முக்கியமான குளோபல் மாநாடு வந்து நடத்துகிறாங்க. அந்த மாநாடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஏஐ இம்பாக்ட் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டுக்காக உலகத்துடைய 20 முக்கியமான தலைவர்கள், ஒரு சில நாட்டுடைய பிரசிடென்ட்டு, பிஎம், இந்த மாதிரி 20 முக்கியமான தலைவர்கள், அதே மாதிரி அந்த டெக்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய 500 நபர்கள், தென் 60 நாட்டுடைய மினிஸ்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதுவரை எந்த சின்ன நாடுகள் மீன்ஸ் வந்து இந்த குளோபல் சவுத்துன்னு சொல்லுவாங்க, டெவலப்டு கண்ட்ரி இல்லாமல் அமெரிக்கா, அதுக்கப்புறமா வந்து யூகே, இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரி இல்லாமல் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்த மாநாடு நடத்தினதே கிடையாது. ஸோ குளோபல் சவுத்தில் முதல் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்த மாநாடு. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 21, பிப்ரவரி 16 டு பிப்ரவரி 21 ஒரு மிகப்பெரிய ஏஐக்கான மாநாடு வந்து நடக்குது. ஸோ இந்த மாநாடை இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் குளோபல் சவுத். ஸோ வேர்ல்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குளோபல் நார்த், குளோபல் சவுத் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரியை பிரிக்கிறாங்க. இதில் குளோபல் நார்த்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பணக்கார நாடுகள், அதே மாதிரி டெவலப்டு கண்ட்ரி. ஸோ குளோபல் சவுத் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய நாடுகள், அதே மாதிரி கொஞ்சம் லோ இன்கம் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம குளோபல் சவுத்துன்னு சொல்லுவோம். இதுவரை இந்த ஏஐ மாநாடை குளோபல் நார்த் கண்ட்ரிஸ் தான் நடத்திருக்காங்க, அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ், ரொம்ப ஹை இன்கம் உள்ள கண்ட்ரிஸ் தான் நடத்திருக்காங்க. ஸோ முதல்ல இப்போ ஒரு குளோபல் சவுத் கண்ட்ரியா இந்தியா இந்த மாநாடு வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த மாநாடு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இன்னைக்கு வேர்ல்டு இந்தியாவை தான் வந்து உற்று நோக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதில் ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான டெக்கோடைய சிஓஸ் இருக்காங்கல்ல, சாம் ஆல்ட்மேன், நம்ம இப்போ அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடி இருக்குல்ல, ஸோ சாட் ஜிபிடியை உருவாக்குன அதோடைய ஃபவுண்டர் இருந்த சாம் ஆல்ட்மேன் வந்திருக்காரு. அதே மாதிரி பில் கேட்ஸு, அதுக்கப்புறமா வந்து மைக்ரோசாஃப்ட், சத்ய நடலா, சுந்தர் பிச்சை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குளோபலுடைய டாப் சிஓஸ் எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் இப்போ இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. ஸோ இந்த மாநாடை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாநாடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போது இந்த 2026 இந்தியாவில் நடக்கக்கூடியது வந்து 4வது எடிஷன். இதுக்கு முன்னாடி இந்த மாநாடு மொத்தம் 3 எடிஷன் முடிஞ்சிருச்சு. முதல்ல இந்த ஏஐக்கான மாநாடு எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 2023 யூகேல, ஓகேங்களா. ஸோ யூகேல தான் வந்து முதல்ல இந்த மாநாடு நடக்குது. இந்த மாநாடுக்கான டைட்டில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, ஏஐ சேஃப்டி, ஓகேங்களா. ஸோ ஏஐ சேஃப்டி சமிட் அப்படிங்கிற மாதிரி வந்து மாநாடு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா, சவுத் கொரியாவுடைய தலைநகர்னா சியோல், சவுத் கொரியாவுடைய தலைநகர் சியோலில் இந்த மாநாடு 2024 நடக்குது. லாஸ்ட்டாக போன வருஷம் இந்த மாநாடு பிரான்ஸ்ல பாரிஸ்ல நடந்துச்சு, ஓகேங்களா. ஸோ பாரிஸ்ல இந்த மாநாடுக்கு பேர் ஆக்ஷன் சமிட் அப்படிங்கிற மாதிரி பாரிஸ்ல நடந்துச்சு. இதில் பிரான்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க, இந்தியா இந்த மாநாட்டை கோ ஹோஸ்ட் பண்ணாங்க. இப்போ 2026 இந்தியா இந்த மாநாட்டுக்கு ஏஐ இம்பாக்ட் சமிட், இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏஐயோடைய தாக்கம் அப்படிங்கிறது எல்லா செக்டார்லையும் இருக்கு இல்லையா. அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்கு, எஜுகேஷன் செக்டார்ல இருக்கு, பேங்கிங்ல இருக்கு, கவர்னன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க எந்த செக்டார் எடுத்துக்கிட்டாலும் அந்த செக்டார்ல ஏஐயோடைய தாக்கம் இருக்கு. ஸோ அதனால இந்த மாநாட்டுக்கு ஏஐ இம்பாக்ட் சமிட், அந்த எல்லா இதுலையும் இன்னும் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தணும், ஏஐ வந்து எந்தெந்த செக்டாருக்கு எப்படி எப்படிலாம் இது பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த மாநாட்டுக்கு ஏஐ இம்பாக்ட் சமிட் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து தீம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு இந்தியாவில் 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை நடக்குது. இதுக்கு இந்தியா 3 முக்கியமான பில்லர்ஸ், இந்த மாநாட்டுக்கு இந்தியா 3 முக்கியமான பில்லர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னா பீப்புள். ஸோ பீப்புள் அப்படிங்கிறது தான் இந்த ஏஐ மானுடைய ஃபர்ஸ்ட் பில்லர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் சென்ட்ரிக் ஏஐ தட் எம்பவர் சிட்டிசன் த்ரோ ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஃபினான்ஸ். ஹெல்த், எஜுகேஷன், ஃபினான்ஸ் இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செக்டார் இருக்கு இல்லையா, இதில் மக்களை வந்து டெவலப் பண்ணுறது மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே வந்து டெவலப் பண்ணும். ஸோ மெயினாக ஏஐ அப்படிங்கிறது வேறு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்க மாதிரி இல்லாமல் நம்ம மக்களுக்கு உண்மையிலே பயன்படுற மாதிரி, நம்ம மக்களுக்கு அத்தியாவசியம் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஏஐ இருக்கணும் அப்படிங்கிறது தான் பீப்புள் அப்படிங்கிறது. ஸோ ஏஐ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மக்கள் நலன் சார்ந்து ஹியூமன் சென்ட்ரிக்காக தான் இருக்கணும். அது வந்து ஒரு மிஷின் மாதிரியோ இல்லை வந்து ஒரு தனிமைப்படுத்தியோ பார்க்காம மக்கள் நலன் தரக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு டூலா ஏஐ பார்க்கணும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் இது. ஸோ அடுத்த பிளானட், வெறும் மக்களுக்கு மட்டும் ஏஐ பயன் கொடுத்தா பத்தாது, நம்ம ஒட்டுமொத்த பூமிக்கும், ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா எக்கோசிஸ்டம். ஏன்னா இப்போ ஏஐ வந்து என்விரான்மெண்ட் சம்பந்தமான விஷயம் நிறைய விஷயங்களை பயன்படுத்துறாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து பிளான் ஃபார் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ், நம்ம கார்பன் எமிஷன் கம்மி பண்ணுறதுக்கு,
அதே மாதிரி டிஃபாரஸ்டேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ்லையும் முக்கியமாக கிளைமேட் சேஞ்சில், எனர்ஜி எஃபிஷியன்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய பூமியை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்லையும் இதோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படிங்கிற செகண்ட். தேர்ட் என்ன அப்படின்னா ப்ராக்ரஸ். ஸோ ஹார்னஸிங் ஏஐ ஃபார் எக்கனாமிக் க்ரோத், கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐயோட நெகட்டிவ் சைடை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏஐ யூஸ்னா ஜாப் லாஸ் ஆயிரும், ஏஐ யூஸ் பண்ண நிறைய நெகட்டிவான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அது இல்லாமல் ஏஐ எப்படி நம்ம வந்து ப்ராக்ரஸிவான விஷயங்களுக்கு பயன்படுது, நெகட்டிவை தாண்டி ஏஐ எப்படி எக்கனாமிக் க்ரோத்துக்காக, நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக, இந்த மாதிரி எப்படி ப்ராக்ரஸ்க்காக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதா இது. ஸோ மொத்தம் 3 இது, பீப்புள், பிளானட், ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதா இந்தியாவுடைய கோர் தீம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 20 நாட்டுடைய தலைவர்கள், பிரான்ஸ், பிரேசில், இந்த மாதிரி ஒரு 20 நாட்டுடைய தலைவர்கள், ஒரு 60 மினிஸ்டர்ஸ் வந்து பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான யூஎன் பாடி இருக்கு இல்லையா, யூஎனுடைய நிறைய பாடிஸ் இருக்கு. ஸோ அந்த பாடியோடைய தலைவர்கள் முக்கியமாக இந்தியாவுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸான முகேஷ் அம்பானி, அதே மாதிரி என் சந்திரசேகரன், நந்தன் நிலக்கணி, இந்த மாதிரி நிறைய இந்தியாவுடைய பிஸ்னஸ் பீப்புள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. நிறைய எக்கச்சக்கமான கான்ஃபரன்ஸ் வந்து நடைபெறுது. எக்கச்சக்கமான நபர்கள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. ஸோ நீங்கள் டெல்லியில் இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸில் இல்லை இல்லைனா உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாநாடை போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். உங்கள் பிஸ்னஸில் எப்படி நீங்கள் ஏஐ அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணலாம். இல்லை சார் நான் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் ஏஐயில் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, நீ ஃபியூச்சரில் ஏஐ தான் எப்படி ஒரு காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சப்போ வேர்ல்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா, கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ அதே அளவுக்கு ஈக்குவலான மாற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐனால ஆக போகுது. ஸோ ஏஐனால எல்லா விஷயங்களும் நமக்கு ரொம்ப ஈஸியாக போகுது. இப்போ மெயினாக என்ன அப்படின்னா ஏஐ யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறதே கிடையாது. பட் என்ன விஷயம் அப்படின்னா யாருக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கோ அந்த ஒரு நபர் தான் உங்களுடைய ஜாபை தூக்க போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏஐ கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காமன் மேனாக இருந்தாலும் ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டே டு லைஃப்பை நிறைய எளிமையாக்குறதுக்கும் சரி, உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ஏஐ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஏஐ சம்பந்தமான பேசிக்கான ஸ்கில்ஸ் வந்து கற்றுங்க. ஏஐ எப்படி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையே இல்லாட்டி கூட நீங்கள் நிறைய ஃப்ரீலான்சிங் ஒர்க்லாம் பார்த்து இது பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இதில் கொட்டி கிடக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் ஏஐ கற்றுக்கணும் ஆசை இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் ஏஐன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் மொத்தம் ஒரு 7 சக்கரா, 7 ஒரு தீமாக வந்து இந்த இதை பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஹியூமன் கேபிட்டல். ஸோ ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன, ரீஸ்கில்லிங். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஏஐக்கான ஸ்கில் வந்து கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஏஐலாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு டீச்சர் இருக்காருன்னா அவருக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ எந்தெந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஏஐ பற்றின நாலேஜ் நிறைய இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை ரீஸ்கில்லிங், அதே மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ் மக்களை எப்படி ஏஐக்கு தயார்படுத்துறது. இப்போ அடுத்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் போய் ஏஐக்கான ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஏஐ ரெவல்யூஷனில் மக்களை எப்படி தயார்படுத்துறது, மக்களை எப்படி இதுக்கு அடாப்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஹியூமன் கேபிட்டல். அடுத்து இன்க்ளூஷன் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட். இது என்ன அப்படின்னா ஏஐ வந்து எல்லாத்தையும், ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்க இப்போ நான் நிறைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏஐயும் ஒரு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. வெறும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும்தான், இல்லை ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா மித்த மொழி தெரிஞ்ச மக்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுவாங்க இல்லையா. ஸோ அதனால் ஏஐ வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கினதா, அது வந்து டிசேபிள்டு, டிஃப்ரெண்ட் லேபிள்டு உள்ளடக்கினதாக இருக்கணும். அதே மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்களை, கன்னடா, மலையாளம், இந்த மாதிரி சின்ன சின்ன மொழிகள் தெரிஞ்சவங்களை கூட, ஓகேங்களா, தமிழில் நான் சின்ன மொழின்னு சொல்லல, இன்னும் நிறைய ட்ரைபல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் ஏஐ பயன்படுத்துறதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்க்ளூஷன் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட். அப்படிங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஏஐ நம்ம வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் க்ரோத் வந்து இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் இந்த ஏஐ ரெவல்யூஷனில் நம்ம இன்டர்நெட் ரெவல்யூஷன் என்ன பண்ணோம்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். அந்த இன்டர்நெட் ரெவல்யூஷனில் பெனிஃபிட் அடைஞ்சது யாருக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கோ, கோடிங் தெரிஞ்சிருக்கோ, அவங்க மட்டும் தான் பெனிஃபிட் அடைஞ்சாங்க. ஸோ அதனால் நிறைய மக்கள் வந்து பெனிஃபிட் அடையலை. பட் இந்த இதில் அதே தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோஷியல் எம்பவர்மெண்ட். அதுக்கடுத்து சேஃப் அண்ட் ட்ரஸ்ட், ஓகேங்களா, இன்டர் ஆப்பரபிள், சேஃப்டி அண்ட் கவர்னன்ஸ். இப்போ ஏஐயில் நிறைய இஷ்யூ இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து உண்மையிலே ஹியூமனால் எடுக்கப்பட்டதா இல்லை அது வந்து ஏஐ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கணும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் பாட்டு பாடுற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வருது, இன்னும் நிறைய விஷயங்கள் வருது இல்லையா. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்ட்ரஸ் கூட அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய வீடியோ மார்க் பண்ணி செக்ஷுவல் கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ண, அந்த மாதிரி எக்கச்சக்கமான இஷ்யூ வருது. அந்த மாதிரி இல்லாமல் எப்படி ஏஐ சேஃப்டியாக பயன்படுத்துறது, ஏஐக்கு எப்படி கவர்னன்ஸ்க்கான ரூல்ஸ்லாம் கொண்டுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு இதான சேஃப் அண்ட் ட்ரஸ்ட் ஏஐ. தென் ரெசிலியன்ஸ், இனோவேஷன் அண்ட் எஃபிஷியன்சி. இது என்ன அப்படின்னா ஏஐயை அடுத்து
ஏஐ இனோவேஷன் எஃபிஷியன்சி வந்து ஃப்ரூகல் அண்ட் சஸ்டைனபிள் டு பிரிட்ஜ் த ஏஐ டிவைட். ஏஐ டிவைட் அப்படிங்கிறது இப்போ நிறைய மக்கள் ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, நிறைய மக்களுக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியல. ஸோ அந்த கேப் எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது, ஏஐல இன்னும் புதுமையான கண்டுபிடிப்புகள் கொண்டு வந்து எப்படி இன்னும் அதை எளிமையாக்குறது அப்படிங்கிறதுக்கு தான் ரெசிலியன்ட் இனோவேஷன் அண்ட் எஃபிஷியன்சி. அதுக்கடுத்து சயின்ஸ். ஸோ ஏஐ எனேபிள் பிரேக் த்ரூ இன் ஹெல்த், அக்ரிகல்ச்சர், கிளைமேட், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஏஐ இது பண்ணுறது. தென் டெமோக்ரட்டிசிங் ஏஐ ரிசோர்ஸ். ஏஐ ரிசோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஏஐ டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜிபியு, எப்படி வந்து கம்ப்யூட்டருக்கு சிபியு தேவைப்படுச்சோ அதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு ஜிபியு அப்படிங்கிற இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜிபியு அதே மாதிரி ஏஐக்கு இன்புட் என்ன அப்படின்னா டேட்டா. நம்ம ஒரு 100 டேட்டா கொடுத்தோம்னா அந்த 100 டேட்டாவை வச்சு தான் நமக்கு அதை ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஏஐ வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்த டேட்டா எப்படி கேதர் பண்ணுறது மாதிரி எல்லா விஷயங்களும் இது அதுக்கான பேர் தானே டெமோக்ரட்டிக் ஏஐ ரிசோர்ஸ். இந்த மாதிரி ரிசோர்ஸ் ஏஐ ரன் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கான டூலாக மட்டும் இல்லாமல் ஏஐ வச்சு நான் ஒரு மாடல், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸும் கிடைக்கும். வெறும் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பில்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது. தென் ஏஐ ஃபார் எக்கனாமிக் growth அண்ட் சோஷியல் குட் அப்படிங்கிற மொத்தம் ஒரு 7 தீம் வந்து வச்சிருக்காங்க. இது மொத்தம் 7 தீம்ல அந்த மாநாடு வந்து நடக்குது. ஸோ இதில் தான் நிறைய கான்ஃபரன்ஸ், நிறைய செமினார் வந்து நடக்க போகுது. ஸோ இதனால இந்தியாவுக்கு என்ன ஒரு லாபம், ஸோ இந்த மாநாடுனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்தியா ஹேஸ் சக்சஸ்ஃபுல்லி பொசிஷன் மீடியேட்டர் பிட்வீன் குளோபல் நார்த் அண்ட் குளோபல் சவுத். இப்போதைக்கு இந்த பெரிய பெரிய ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஏஐக்கான அந்த டெக்னாலஜி சிப்ஸ் இதெல்லாமே யார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா குளோபல் நார்த், அதாவது வளர்ந்த நாடுகள் கிட்ட தான் இருக்கு. யார் யாரு? பிரான்ஸு, யூஎஸ்ஏ, ஜெர்மனி, இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் கிட்ட தான் இருக்கு. குளோபல் சவுத்தான பிரேசில், இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் இருக்கு, இவங்க கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. ஸோ இந்தியா வந்து இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதா, ஓகேங்களா, குளோபல் நார்த் குளோபல் சவுத்தையும் வந்து இந்த இதில் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பிரிட்ஜா இந்தியா வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ ஓனர் ஆஃப் டெக் யூசர்ஸ் அண்ட் த யூசர்ஸ். அதிகமான ஏஐ வந்து யார் தான் யூஸ் பண்றா? இந்தியா மாதிரியான எங்கெங்கெல்லாம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அந்த கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ரெண்டு நாடுகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜா இந்தியா வந்து இதில் செயல்படுது. நம்ம வந்து வெறும் ஏஐ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோம்னா நார்த், அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ரூல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கு நம்மள மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து கையெழுத்து போட்டு வரும், நமக்குன்னு எந்த ஒப்பீனியனும் நம்ம கொடுக்க முடியாது, அந்த மாதிரி சூழல் இருந்துச்சு. பட் இப்போ இந்தியா இதில் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து ரீஃப்ரேமிங் த நரேட்டிவ் வைல் வெஸ்டர்ன் சமிட். இந்த இதுக்கு முன்னாடி நடந்த யூகேல நடந்த சமிட்டா இருக்கட்டும், இல்லை சவுத் கொரியா நடந்த சமிட்டா இருக்கட்டும், இது எல்லாமே எதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹெவிலி ஆன் எக்ஸ்டென்ஷியல் ரிஸ்க் அண்ட் ரெகுலேஷன். ஸோ ஏஐனால என்ன ரிஸ்க் வரும், இந்த அதை எப்படி ரெகுலேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் அந்த ஏஐடைய கவர்னன்ஸ் படி மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர, பட் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து அவுட்கம் ஏஐனால நம்ம எப்படி பெனிஃபிட் அடையலாம், நம்ம சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், அதே மாதிரி மித்த எல்லா செக்டருக்கும் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏஐ ஒரு ப்ராக்டிக்கலாக கொண்டு போய் அதை எப்படி மக்கள் நலன் சார்ந்த, அது வந்து பயப்படக்கூடிய ஒரு டிவைஸாக பார்க்காம அதை எப்படி வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டூலாக பார்க்குறது அப்படிங்கிறத இந்தியா வந்து அந்த இதை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமிட்டில் எக்கச்சக்கமான முதலீடு, குறிப்பாக இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான முதலீடுகள் வந்து வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 பில்லியன் முதலீடு கிட்ட இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். நம்ம வந்து வேர்ல்டு ஸ்டார்ட் அப்ல 3rd ரேங்கிங்காக இருக்கும் புது ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணுறதுல. ஸோ அதனால இந்தியாவுடைய கம்பெனிஸ்ல நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாநாட்டில் மட்டும் இந்தியாவுக்கு $200 பில்லியன் கிட்ட வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து இன்னும் 2 வருஷத்துக்குள்ள 200 பில்லியன் வந்து இந்தியாவுடைய ஏஐ எக்கோசிஸ்டம் வரப்போகுது. இது எல்லாத்துக்குமே இந்த மாநாடு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி யூபிஐ மூலியமா நம்ம வந்து பேமெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதே மாதிரி ஏஐ ரெவல்யூஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ அதை இது பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பாஷினி அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல், இது வந்து மல்டி லாங்குவேஜ். இப்போ நம்ம சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில லாங்குவேஜ் எல்லாம் பயன்படுத்த முடியும், பட் இந்தியாவுடைய எல்லா மொழிகளையும் பயன்படுத்துகிற மாதிரி பாஷினி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் டூல் இருக்கு. அதே மாதிரி வாய்ஸ் ஏரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாய்ஸ் பேஸ்ட் டூலும் வந்து இந்தியா அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாநாட்டில் இந்தியாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது வெறும் எலைட் கையில் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும், ஒரு சாமானியருக்கும், ஒரு கடை, ஒரு விவசாயிக்கும் சரி, அதே மாதிரி ஒரு சாலை ஓர வியாபாரம் பண்ணக்கூடிய நம்ம எல்லா நபர்களுக்கும் ஏஐ கொண்டு போய் இது பண்ணும் அப்படிங்கிறதா வந்து இந்த இதோட முக்கியமான நோக்கமாக இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயங்கள் பண்றாங்க. அதே மாதிரி நீங்களும் ஏஐ இதுவரை கற்றுக்கல அப்படின்னா தயவு செஞ்சு கற்றுக்குங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஏஐ இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது, இன்னும் எண்டு வரல. ஸோ அதனால நீங்கள் ஏஐ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்கள் தெரிஞ்சவங்களையும் வந்து ஏஐ கற்றுக்க சொல்லுங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வந்து போட்டுருக்கோம். ஸோ அதனால் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லியும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷனாக கண்டென்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.